Hey guys, இந்த வீடியோட டாபிக் பிரிஸ்கிரிப்ஷன் வெர்சஸ் ஓவர் த கவுண்டர் ட்ரக். ஃபார்மசியில் வேலை செய்யும்போது சில பேர் ஃபோனில் ஒரு சில மருந்தை காமிச்சு இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் நம்ம அதை பார்த்துட்டு சரி இது பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க அண்ட் சில டைம் அவங்க போயிடுவாங்க. ஸோ பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்க்கும் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்க்கும் டிஃபரன்ஸை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ரெண்டு மெயின் டைப் இருக்கு. ஒன்று பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் அண்ட் இன்னொன்று ஓவர் த கவுண்டர் ஓடிசி ட்ரக்ஸ்னு சொல்லுவோம். பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சாதான் அந்த மெடிகேஷன்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதாவது உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸாக இருக்கலாம், டென்டிஸ்டாக இருக்கலாம், ஃபார்மசிஸ்ட்லேயே பிரிஸ்கிரைபர் இருக்காங்க, இப்போ நர்ஸ்லர்ஸ் பிரிஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க ஒரு மருந்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் ஃபார்ம்ல எழுதி இல்லை டைப் பண்ணி கம்ப்யூட்டர் மூலியமா டைப் பண்ணி அவங்களோட சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க. இந்த பேப்பரை தான் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கரா இருக்கும், சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷனுக்கு தேவையா ஒரு விஷயத்த பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்சுலின் இல்லை ஆன்டி டிப்ரெசன்ஸ் இந்த மாதிரி. ஆன் த அதர் ஹேண்ட் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நீங்க போயிட்டு ஷெல்ஃப்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த மருந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லாமே ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ். நீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனும் தேவையில்லை as far as you follow the directions. For example, pain relievers, ibuprofen, allergy medications இல்லைன்னா cough syrup. So OTC drugs அப்படிங்கிறது பயங்கர ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் வாங்குறதுக்கு. ஸ்டில் நீங்க லேபிளை படிக்கணும். யூஸ் தம் ரெஸ்பான்சிபிளி. அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது உங்களை பத்தின ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது இன்கிரீடியன்ட்டுக்கு லைக் ஏதாவது ஒரு மெடிகேஷனுக்கு நீங்க அலர்ஜியா இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ பிரெக்னென்ட் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங்கா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஓடிசி ட்ரக்ஸ் எடுக்கிறது நல்லது. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.